தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திரள் நிதியை பற்றி பேசாதீங்க, உதயநிதி கருணாநிதியை பற்றி பேசுங்க. திரள் நிதியை பற்றி பேசாதீங்க, உதயநிதி கருணாநிதியை பற்றி பேசுங்க என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இன்றைக்கி சமீப காலமாக திரள் நிதி திருடன், திரள் நிதி திருடன், திரள் நிதியை வச்சு சீமான் வைத்து பழைப்பு நடத்துகிறாப்புல அப்படின்ட்டு திமுகவை சார்ந்தவர்கள் மற்றும் சீமானுக்கு எதிரானவர்கள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அவதூறு பரப்பிட்டு வராங்க. முதல் திரள் நிதி அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும். திரள் நிதி என்ன? திரட்டுற நிதி, தொண்டர்களிடமிருந்து திரட்டுகின்ற நிதி. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. அப்படிங்கிறப்போ தொண்டர்களிடமிருந்து திரட்டுகின்ற நிதி மூலமாக தான் கட்சி நடத்த முடியும். இன்றைக்கி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. கோடி கோடியாக கொள்ளையடித்தாங்க, கோடி கோடியாக கொள்ளையடித்தாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 100 கோடி ரூபா சொத்து சேர்த்தாப்புல, ஒரு கவுன்சிலர் 10 கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காப்புல, ஒரு அமைச்சர் 1 லட்சம் கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காப்புல. அந்த அளவுக்கு கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காங்க. அவங்க தொண்டர்கள்ட்டேருந்து நிதி திரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கொள்ளையடிச்சு வச்ச காசை வச்சு அவங்க கட்சி நடத்துவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. 3வது இடத்துல தான் இந்த கட்சி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கோடி கோடியாக கொள்ளையடித்தாங்க பார்த்தீங்களா? அதை பற்றி மக்கள் பேச மாட்டேங்கிறாங்க. மலையை வெட்டி கடத்துகிறான், கார்ப்பரேட்டுகள் நிதி சம்பாதிக்கிறான் கோடி கோடியாக, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஆற்று மணலை கடத்தி மாஃபியா கும்பல் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறான். தமிழக அரசு, தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாமே உடந்தையாக இருக்காங்க. மாஃபியா கும்பல்கிட்ட மாதம் மாதம் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க, கமிஷன் வாங்குறாங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. டாஸ்மாக்கு மாதம் 33 கோடி ரூபா திமுகவுக்கு ஒரு தடவை மாதம் மாதம் நிதி கொடுத்துருக்கான். டாஸ்மாக் சங்கத்திலேருந்து 33 கோடி ரூபா அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் பண்ணி 33 கோடி ரூபா நிதி கொடுத்துருக்கான், அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் 20,000 கோடி ரூபாய் ஊழல், அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. சமூக நலத்துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல், பேச மாட்டேங்கிறாங்க. இலவச வேட்டி சேலை திட்டம் 100 கோடி ரூபாய் ஊழல், அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி கருணாநிதி ஆட்சியில், திமுக ஆட்சியில் கோடி கோடியாக கொள்ளையடித்தாங்க. கையில் காசு இல்லாமல் திருட்டு ரயில் ஏறி வந்தவர் தான் கருணாநிதி குடும்பம். இன்றைக்கி கருணாநிதி குடும்பத்தில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கான். இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பேரில் 1 லட்சம் கோடி ரூபா சொத்து பதிவு பண்ணுறாங்க. ஆக அவங்க எந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டோட மக்களுடைய வரிப்பணத்தை பூரா கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், திமுக முன்னாள் அமைச்சர்கள், திமுக கவுன்சிலர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காங்க. அதிமுகவும் சேர்ந்தவங்களும் அதே மாதிரி தான். காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க, இப்படி பலதரப்பட்ட கட்சியினரும் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்களுடைய வரிப்பணத்தை இன்றைக்கி கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்க. அதை பற்றி பேசுங்க. இந்த திருட்டு நிதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திருட்டு நிதியை பற்றி பேசுங்க. கொள்ளையடித்து சம்பாதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நிதியை பற்றி பேசுங்க. மின்சார வாரியத்தில் பார்த்திங்கன்னா ஊழல் 40,000 கோடி, 50,000 கோடி ரூபா ஊழல். 2G ஸ்பெக்ட்ரம் 2 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். ஒரு தொழிற்சாலை பெர்மிட்டுக்கு கமிஷன் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கமிஷன் கேட்குறாங்க. அந்த தொழிற்சாலை ஆந்திரா ஓடி போகிறான். இவங்கிட்ட கமிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆந்திரா ஓடி போகிறான். இன்றைக்கி திமுக ஆட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காங்க, அதை பற்றி பேசுங்க. திரள் நிதிங்கிறது ஒரு கட்சி நடத்துறதுக்காண்டி மக்கள்கிட்டருந்து, தொண்டர்கள்ட்டேருந்து வசூல் பண்ணுற நிதி தான் திரள் நிதி, அதை புரிஞ்சுக்கணும். நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையாது. தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணுற கட்சி மூலமாக தான் கட்சி நடத்தப்படுது. இவங்க திமுக, அதிமுக மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சினா கொள்ளையடித்து சம்பாதிச்ச பணத்தில் கட்சி நடத்துவாங்க. இந்த திரள் நிதிங்கிறத ஏதோ ஒரு இரட்டை அர்த்தத்தில் இன்றைக்கி சீமானை லிங்க் பண்ணி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. அந்த திருட்டு நிதியை பற்றி பேசணும். இந்த திருட்டு நிதியை வச்சுட்டு வயிற்று பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, தமிழக வெற்றி கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களாம் திரள் நிதியை பற்றி பேசுகிறதுக்கே தகுதி கிடையாது. இவங்களாம் திருட்டு நிதியில் கட்சி நடத்துகிறவங்க, திருட்டு நிதியில் பொழப்பு நடத்துகிறவங்க, திருட்டு நிதியில் கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவங்க. ஆக தயவு செஞ்சு திரள் நிதியை பற்றி பேசாதீங்க. கருணாநிதியை பற்றி பேசுங்க, உதயநிதியை பற்றி பேசுங்க, திருட்டு நிதியை பற்றி பேசுங்க.